அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் தீபம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கிட்டத்தட்ட கடந்த 2 மாசங்களுக்கு மேலாக திமுக அரசாங்கத்தால ஒரு மாபெரும் நாடகம் நடத்தப்பட்டு வந்தது. உண்மையிலே சொல்லப்போனா முருகருடைய பக்தர்கள் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவுல மன உளைச்சலுக்கு உள்ளானாங்க. ஏன்னா நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே நல்லா தெரியும், அங்க ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துரும், மதக்கலவரம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஒண்ணுமே இல்ல. ஒரு 10 பேர் போயிட்டு தீபம் ஏத்திட்டு வந்திருந்தா அது அன்னைக்கோட முடிஞ்சு போற விஷயம். அந்த மொமெண்டோட அன்னைக்கே முடியிற விஷயம். டிசம்பர் 3 டிசம்பர் 3ன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா. அன்னைக்கே முடியிற விஷயம். ஆனா, வேணும்னே இவங்க வந்து அத ஒரு பிரச்சனையாக்கி, அத ஒரு கலாட்டாவாக்கி, நேஷனல் இஷ்யூவாக்கி, நேஷனல் லெவல்ல மீடியா எல்லாம் அத டிஸ்கஷன் ஆக்கி, சும்மா உருண்டுட்டு இருக்கிறாங்க திமுக. முழுக்க முழுக்க ஓட்டுக்காக. விஜயை பார்த்து பயந்து, விஜய் எங்க வந்து மத சிறுபான்மையினருடைய வாக்கை எல்லாம் அள்ளிட்டு போயிருவாரோன்ற அச்சத்துல இல்லாத பிரச்சனையை உருவாக்கி, நார்மலா இருக்கிற மத சிறுபான்மையினரை அச்ச உணர்வுக்குள்ளாக்கி, அப்புறமா உனக்கு சேஃப்டி அப்படின்னு நான் வந்து உன் மேல உட்காந்துக்கிறேன், எனக்கே ஓட்டு போடு அப்படிங்கிற மாதிரியான அரசியலை பண்றதுக்காக இப்படி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்கய்யா, இதெல்லாம் சரியா? அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீதிமன்றம் உத்தரவு போட்டாலும் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த உத்தரவை வந்து சென்னையில இருக்கிற உயர்நீதிமன்றம் வந்து அதை வந்து உறுதிப்படுத்தினாலும் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் மேல்முறையீடு பண்ணுவேன். யாரு? ஜிஆர்எஸ் அவர்கள் போட்ட உத்தரவை மேல்முறையீடு பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மேல்முறையீட்டு வழக்குல இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தரமான ஒரு தீர்ப்பு குடுத்திருக்குது. அது தீர்ப்புன்னுலாம் சொல்ல முடியாது. அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு குடுத்து பழகிருச்சு. திமுகவுக்கு வாங்கி பழகிருச்சு. ஒரு விஷயம். என்ன அது? செருப்படி தான். வேற என்ன? அப்படின்னு சொல்லி சொல்றாங்கங்க. அப்படி வழக்கமா திமுக வாங்கி பழகுன ஒரு விஷயத்தை இந்த வாட்டி வலுவா வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி நியூஸ். ஏன்னா அதுக்குன்னு தனியா வீடியோ போட முடியாது. அதனால அப்படி போற போக்குல இந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேன். என்னன்னா காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா, திமுகவும் காங்கிரஸும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்கங்க. பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு சண்டை. கல்ல பார்த்து அண்ணன் இன்னைக்கு அந்த காக்காயை ரத்தம் பார்க்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி குறி வச்சு எய்ம் பண்ணி எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க மாத்தி மாத்தி அப்படின்னு சொல்லி. இந்த சூழ்நிலையிலே இந்த இந்த சண்டையில இதனுடைய தொகுப்பாக இவரு நாஞ்சில் சம்பத் ஒரு மேட்டர் சொல்லியிருந்தாருங்க 2 நாளைக்கு முன்னாடி. என்னன்னா, காங்கிரஸ் வாக்கப்பட்டது திமுகவுக்கு, கல்யாணம் பண்ணது திமுகவுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா, காதலிக்கிறது தாவேக்காவை. திருமணம் செய்தது திமுகவை, ஆனால் காதலிப்பது தாவேக்காவை. அவர்கள் இதயம் எங்க பக்கம் தான் இருக்குது. இதை எனக்கு ஒரு காங்கிரஸ்காரரே சொன்னாரு அப்படின்ட்டுலாம் கூட சொல்லியிருந்தாருங்க. நீங்கள் தாவேக்காவோடு கூட்டணிக்கு முயற்சிக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், எங்களுக்கு தாவேக்காவின் மீதுதான் காதல், ஆனால் கல்யாணம் செய்து கொண்டு திமுகவை என்று அவர் வருத்தத்தோடு சொன்னார். போற போக்க பார்த்தா அவர் சும்மா அவருடைய பேச்சாற்றலுக்காக சும்மா அப்படி கொளுத்தி விட்டாருன்ற மாதிரிலாம் தெரியல. நிஜமாவே ரொம்ப லவ் பண்றாங்க போல இருக்குது. பாருங்க, அந்த லவ்வுக்கு சான்றாக ஒரு சின்ன மேட்டர் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு மறுபடியும் நம்ம திருப்பரங்குன்ற செய்திக்குள்ள போயிடலாம். அதாவதுங்க, இப்ப ஜனநாயகன் படத்துக்கு இந்த தணிக்கை சென்சார் வாங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனைங்க. சென்சார் சர்டிபிகேட் வாங்குறதுல வழக்கமா படம் ரிலீஸுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே வந்திருக்கணும். பராசக்திலாம் வாங்கிட்டாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி எதிர்ப்பு படம் பயங்கரமா மத்திய அரசை எதிர்த்து ஏகப்பட்ட வசனங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அப்படியா இப்படியா அப்படின்ட்டுலாம் பல விஷயங்கள் இருக்குது. மொழிக்கு எதிராக அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு சர்ச்சை இருக்கும் அப்படின்லாம் பார்க்கக்கூடிய பராசக்தி கூட டக்குன்னு கிடைச்சிருச்சு. ஆனா ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதே கிடைக்கல. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குது. இப்போ 3 மணிக்கு ஹியரிங். நான் இப்போ இந்த வீடியோ பண்றேன்ல, இந்த டைம்ல மறுபடியும் ஹியரிங் வரதா சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் கிடைச்சிரும், படம் ரிலீஸ் ஆயிரும்னு சொல்றாங்க. ரைட், அதை பார்ப்போம். மேட்ரு அது இல்லை. என்னன்னா, ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வரல அப்படின்றதுக்கு கோவப்பட்ட ஒரே கட்சி அது தாவேக்காவான்னு கேட்பீங்க. இல்லை, காங்கிரஸ். என்ன சொல்றாங்க தெரியுமா? சென்சார் மட்டும் தரலனா ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தாமதித்தால் அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் KS அழகிரி அவர்கள் தெரிவித்துள்ளார். இப்ப புரிஞ்சு போச்சா? அவர் சொன்னது யாரு? நாஞ்சில் சம்பத் சொன்னாரு, லவ் பண்றது தாவேக்காவை தான், கல்யாணம் பண்ணது திமுகவை. கட்டாய கல்யாணம் பிடிக்கல, அந்த கல்யாணமே பிடிக்கல. அந்த மூஞ்சிகளும் மொகரக்கட்டைகளும் காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல போலக்குது. ஆமா, சரி, ரைட்டு. காதல் வெற்றி பெறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ மறுபடியும் திருப்பரங்குன்றம். அப்படிங்க, ஒரு பக்கம் திமுக தன்னுடைய அதிகார பலத்தை வைத்துக்கிட்டு பயங்கரமா தீபம் ஏற்ற விடாம தடுக்கிறதே ஒரு பெரிய வெற்றி. அதுதான் என்னமோ இஸ்லாமியர்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நீதி அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்லாமியர்களே அதை கேட்கல. யோ, ஏத்தனா ஏத்திட்டு போறாங்க, சும்மா இருயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.
அதனால உடலையே எவ்வளோ பெரிய கோளாறு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் மீது பொழியப்பட்ட அந்த வசைகள், அவர் மீது வாரி வீசப்பட்ட சேறு ஆகட்டும், அவர் மீது வீசப்பட்ட கணைகள் ஆகட்டும், அவ்வளவுதான் இல்லைங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்காகவே அந்த சமூகத்தை குறிவைத்து அவரை பற்றி எழுதப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, அதாவது ஒன்றும் இல்லை, இந்த கரூர் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் செந்தில்குமார் தான் அவர் பேர், அவர் சொன்ன கருத்தை அல்லது அவருடைய உத்தரவை ரொம்ப ரொம்ப ஜனநாயக முறையில் விமர்சித்து பேசுனதுக்கெல்லாம் கேஸ் வாங்கினாங்க. இப்போ இவரெல்லாம் வரதராஜன் ஐயாலாம் போயிட்டு சிறைக்குள்ளே 21 நாள் இருந்துட்டு வந்தார். ஆனால் ஜிஆர்எஸ் அவர்களை பற்றி இப்படித்தான் எழுதுனாங்கன்ட்டு இல்லைங்க, நண்டு சிண்டெல்லாம் சும்மா இருக்கிற உடன்பிறப்பெல்லாம் உட்காந்து தீட்டுன்னு தீட்டுச்சு. அவ்வளோ மோசமான தாக்குதல்கள். புத்தகம் போட்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆர்எஸ்எஸ் உடைய அடிமை கைக்கூலி அப்படிங்கிற மாதிரி புத்தகம். எல்லாத்துக்கும் மேலே எங்கள் தோழர் திருமாவளவன் அவர்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கட்டப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வேலை கையில் வச்சுக்கிட்டு திருப்பரங்குன்றத்துக்கே போயிட்டு இந்த வேல் சனாதனத்தின் நெஞ்சில் குத்துற வேல். அது மட்டும் இல்லை, சங்கிகள் எங்கெல்லாம் இருப்பாங்க, எங்கே வேணா இருப்பாங்க, காவல்துறையில் இருப்பாங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளாக இருப்பாங்க, ஏன் நீதித்துறையில் கூட இருப்பாங்க, நீதிபதிகளாகவும் இருப்பார்கள். அப்படி பயங்கரமா பஞ்ச் டயலாக் பேசினார், ஞாபகம் இருக்குதா? அப்படி குறி வச்சு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை தாக்கு என்று தாக்குகிறார். அது ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர் அந்த தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்ட்டு போயிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. இப்போ இன்னும் 2 நீதிபதிகள் கொடுத்திருக்காங்க. இப்போ அவருடைய பெயர் சுவாமிநாதன் அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு விளக்கம் சொல்லி அது கேலி கிண்டல் பண்ணாரு தோழர் திருமாவளவன் அவர்கள். இப்ப உத்தரவு கொடுத்திருக்கிறவங்க 2 பேர், அவங்களுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஜெயச்சந்திரன், இன்னொருத்தருடைய பேர் வந்து ராமகிருஷ்ணன். இப்ப ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வரும்னு நினைக்கிறேன் அடுத்த தோழர் திருமாவளவன் கூட. ராமகிருஷ்ணன் என்று பெயர் வைத்தவர்கள் கூட அப்படின்னு சொல்லி எதனா ஆரம்பிப்பீங்களா தோழர்? இல்ல வந்து ஜெயச்சந்திரன், ஜெயச்சந்திரன் என்றால் என்ன தெரியுமா? சந்திரன் என்றால் நிலா, ஜெயம் என்றால் வெற்றி. இது வச்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவீங்களா தோழர்? ஏதாச்சும் பண்ணுவீங்களே. ராமகிருஷ்ணன் எப்படி பிடிச்சிருவீங்க? ராமன் என்பது அது யாரை குறிக்கும்? ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்போ அவர் தான் ஆர்எஸ்எஸ் சங்கி, அவர் தான் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி அப்படின்னு சொல்லி இவரை ஜிஆர்எஸ் நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ 2 நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, இவங்களையும் சொல்ல போறீங்களா என்ன? இப்போ இவங்க மேலே இம்பீச்மெண்ட், இவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். ஏப்பா லஞ்சம் வாங்கிட்டாங்களா, இல்லை வந்து ஏதாச்சும் பெருசாக ஊழல் பண்ணிட்டாங்களா, இல்லை மாபெரும் ஊழலை வந்து மூடி மறைக்க பார்த்தாங்களா, என்ன பண்ணார் அவர் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன்? ஆனால் அவரை தகுதி நீக்கம் பண்ண வேண்டும்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் போயிட்டு நீங்கள் வந்து நிறைவேற்றுறீங்க, என்னத்தை தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, அதுக்கு வந்து காங்கிரஸ் துணை போகுது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு 2 நீதிபதிகள் கொடுத்துருக்கிற உத்தரவில் முக்கியமான ஒரு வார்த்தைங்க, அதாவது கோல்டன் வேர்ட்ஸ். இது வரைக்கும் இந்த பிரச்சனை ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், இதை திமுக தான் பண்ணுது, இந்த பண்றது இங்க இருக்கிற பிரச்சனை, இங்க ஒரு அசாதாரணமான சூழல் உருவானதுக்கு காரணம் திமுக தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே தான் இன்னைக்கு நீதிபதி சொல்லியிருக்காங்க. அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றி கொள்ள எந்த ஒரு மாநில அரசும் இந்த அளவிற்கு கீழ்நிலைக்கு செல்லக்கூடாது. அதான் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வேணும், இப்படிலாம் பண்ணா முஸ்லீம்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நீங்க ஒரு அரசியல் கணக்கு வச்சுக்கிட்டு இப்படி கீழ்த்தரமான வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. கீழ்நிலைக்கு எந்த அரசும் இப்படி போகக்கூடாது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்பது தமிழக அரசு உருவாக்கிய கற்பனையான அம்சம், உங்க கற்பனை, இது உங்க இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்து அதை விட முக்கியமான ஒரு செயல்பாடு இதுதான், நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரேன்னு சொன்னாங்களே, அது பாருங்க, திருப்பரங்குன்றத்தில் பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்படும் என்றால் அதுக்கு யார் காரணம்? அதற்கு தமிழக அரசே காரணம். ஏதாவது குழப்பம் வந்துச்சு, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு தள்ளுமுள்ளி ஆச்சு, நாளைக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு என்ன இருந்தாலும் அதுக்கு தமிழக அரசு தான் காரணம், நீங்க தான் கீழ்த்தரமா இறங்கி போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தீபத்தூன் வழக்கில் அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்பட்டுள்ளது. திமுக அப்படிங்கிற கட்சிக்கு தேவையான அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசு செயல்பட்டுள்ளது, திமுக அரசு செயல்பட்டுள்ளது. தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை கோவில் தேவஸ்தானம் ஏற்ற வேண்டும், மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிட வேண்டும், தீபத்தூன் தர்காவிற்கு சொந்தமானது என்னும் வாதம் சிறுபிள்ளைத்தனமானது. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் ஏற்றுவது பொது அமைதியை சீர்குலைக்கும் என்பது அபத்தமானது. மிக உயரமான இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் எனும் பக்தர்களின் கோரிக்கை நியாயமானது. பக்தர்களின் கோரிக்கையை நிராகரிக்க தேவஸ்தானம் கூறும் காரணம் ஏற்கத்தக்கது அல்ல.
மலை மீது ஒரே ஒரு நாள் தீபம் ஏற்றுவதால் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என தமிழக அரசு கூறுவது அபத்தம். பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என்றால் அதற்கு தமிழக அரசு தான் காரணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சு சொருகிருக்காங்க. அடினா அடி அப்படி ஒரு அடி, இடினா இடி அப்படி ஒரு இடி இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி இடித்து விட்டுருக்கிறது. இதை நாளே பண்ணியிருக்கலாமா? எதுக்கு இவ்வளோ கூத்தும்? இதனால எத்தனை பேர், எத்தனை இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை நீங்கள் உங்க சைடு கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா இதனால் எத்தனை வாக்காளர்கள் உங்களுக்கு எதிராக மாறினாங்க. முருகருடைய பக்தர்கள், கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள், அந்த தீபம் ஏத்துனாதான் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண மக்கள், அவங்கெல்லாம் வந்து இந்துத்துவ ஆட்கள், பாஜக காரர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள், அல்லது வேற ஒரு அமைப்பை சார்ந்த இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் அப்படின்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரணமான ஆட்கள், சாதாரணமான முருகருடைய கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய பக்தர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட தயாரா இருக்காங்க தெரியுமா? இந்த ஒரு மாசமா நீங்க பண்ண அரசியல் நாடகங்கள் காரணமாக. நல்லதுதான் எல்லாம், அதாவது சொல்றேன், திமுக செய்யும் ஒவ்வொரு செயலும் அவர்களுக்கு தான் பேக்ஃபயர் ஆயிட்டு இருக்குது. அது கரூர் விவகாரத்துல ஆரம்பிச்சு இப்ப இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் வரைக்கும், ஏன் இவங்க ரிலீஸ் பண்ற பராசக்தி படம் வரைக்கும், அந்த பராசக்தி படம் கூட ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதுவும் திமுகவுக்கு தான் பேக்ஃபயர் ஆகும். இப்படிலாம் இருந்து போராடினவங்களுடைய போராட்டத்தை பயன்படுத்தி இன்னைக்கு இப்படி ஒரு குடும்பம் உட்காந்துக்கிட்டு பாடுறா என்ன பண்ணிட்டு இருக்குது, வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்குது, ஒரு திரைப்படத்தை எடுத்து பல கோடிகளுக்கு பிஸ்னஸ் பண்ணி தயாரிக்கிறது. மற்ற தயாரிப்பு நிறுவனங்கள் யாரும் பெருசா இங்க சுதந்திரமா செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு நிறுவனம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. அந்த கட்டுப்படுத்துற நிறுவனம் என்னன்னா முதலமைச்சருடைய பேரந்து, கருணாநிதி அவருடைய கொள்ளு பேரந்து அப்படின்னு சொல்லி அவங்களே தயாரிச்சு வெளியிட்ட படத்தை மக்கள் பார்த்துட்டு அன்னைக்கு திமுக என்ன, இன்னைக்கு திமுக என்னன்னு கம்பேர் பண்ணி பார்க்க போறாங்க. இப்படி செய்கிற ஒவ்வொரு செயல்களும், அதாவதுங்க இவங்களுக்கு முடியணும் 2026 இவங்களுடைய கதை அப்படின்னு சொல்லி முடிவு ஆயிடுச்சு அப்படின்னா யாரும் வெளியிருந்தெல்லாம் கெடுதல் பண்ண மாட்டாங்க. அவங்கள தேடி 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 அவங்களே கெடுதல் பண்ணிக்குவாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு திமுக பண்ணிட்டு இருக்குது. இதை நாங்கள் மேல்முறையீடு செய்யக்கூடாதா, உச்சநீதிமன்றத்துக்கு கூட போவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வரட்டு பிடிவாதமும் திமுக பிடித்து கொண்டிருக்கிறது. பண்ணட்டும், அவங்க விருப்பம், என்ன வேணா பண்ணட்டும். ஆனா இந்த உத்தரவு என்பது உண்மையிலேயே அந்த என்ன சொல்றது, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, முருகருடைய பக்தர்கள் எல்லாருக்குமே இது ஒரு மாசமா உண்மையிலேயே அவங்க பெரிய அளவுல ஏங்க அது ஏற்கனவே சில பேர் நம்ம பேட்டியில் கூட கிஷோர் அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு, அது தீபக்கல்லோ இல்ல அளவக்கல்லோ இல்ல அம்மிக்கல்லோ என்ன கல்லோ அது எங்க பிரச்சனை. 1/2 லிட்டர் தான் அதில் நெய் ஊற்ற முடியும். நான் 1/4 லிட்டர் ஊத்திட்டு போறேன் போட, அவங்க சொன்னதை சொல்றேன். அதுல 1/2 லிட்டர் நெய் தான் பிடிக்கும். நான் 1/4 லிட்டர் ஊற்றி பற்ற வச்சுட்டு போறேன், உனக்கு என்ன? 10 நிமிஷம் கூட எரியாது, 5 நிமிஷம் எரிஞ்சிட்டு போட்டோம், உனக்கு என்ன? இதுதான் அவங்க கேட்டது. அந்த தீபம் இருக்கக்கூடிய இடம் என்பது அந்த கோவிலுக்கு சொந்தமானது. அங்க அவங்க என்ன பண்ணா என்ன, இதுதான் அடிப்படை கேள்வி. இதுக்கான பதில தான் இன்னைக்கு நீதிமன்றமும் கொடுத்துருக்குது. அப்படி பல பேருடைய மனசு இந்த நேரத்தில் நிறைந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்து மதத்தை சார்ந்தவன் கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல திமுக ரொம்ப அன்ஃபேரா நடந்துக்கிட்டாங்க. இது ரொம்ப இயல்பா ரொம்ப அழகா எடுத்துட்டு போய் அழகா அன்னைக்கோட முடிச்சிருந்திருக்கலாம் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்தாகவும் இருந்துச்சு. அதையே நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.